guys, welcome back to my channel Vinny's Voice Fresh Flavors every other day. இன்னைக்கான ரெசிபி பார்த்தீங்கன்னா சென்னா வச்சு தான் ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான கிரேவி ரெசிபி பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவு வர மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 20 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறுற வரைக்கும் அதை நல்லா வணக்கி விட்டுட்டு 2 சின்ன சைஸ் தக்காளி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கின டைமில் ஒரு அரை மூடி தேங்காய் துருவலை ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் இதையும் நல்லா ஆட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது காஞ்சதுக்கப்புறம் கடுகு, அப்புறம் ஒரு 10 போல் வெந்தயம், நிறைய ஆட் பண்ணிங்கன்னா கசந்துடும். ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணி ஒரு பெரிய வெங்காயம் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் உள்ள ஆட் பண்ணி அதையும் ஒரு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு இடையில வந்து நீங்கள் ஒரு பாதி வேக்காட்டில் இருக்கும்போது ஒரு உருளைக்கிழங்க ஆட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஒரு மிக்சர் கொடுங்க. அதாவது ஒரு 15 நிமிஷம் அந்த மாதிரி கொடுங்க. அது கூட நான் நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதை கரைசல் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற அளவு கூட நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் அந்த அரைச்சி வச்ச அந்த இதுலேருந்தே தண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா கொதிச்சு வரணும். ஒரு 15 to 20 நிமிஷம் நல்லா கொதிஞ்சு சுண்டி வரும்போது அந்த டைமில் நீங்கள் இந்த சென்னாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாயில் பண்ண சென்னாவை. அவ்வளோதாங்க, சூப்பர் அண்ட் டேஸ்டி அண்ட் ஆல்சோ ஹெல்த்தியான சென்னா கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ரைஸ், ரொட்டி, சப்பாத்தி, தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஒரு ரெசிபி வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு தாராளமாக நீங்கள் கொடுங்க. ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு பெனிஃபிட் தான். ஸோ இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என்னோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு டான்னு கிடைக்கும். See you, bye.